பிரைஸ்தலார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. ராளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினாரெல்லாம் அவரை துதிக்கலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எஸ்தர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அன்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்துதான். மொர்தெகாய் ஆமானை வணங்காததை கண்டு ஆமான் மிகுந்த உக்கிரம் கொண்டு மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணுகிறான். அது மொர்தெகாய் மேலில் உள்ள கோபத்திலே இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தையே அழிக்கும்படியாய் ராஜாவினிடத்தில் அவன் பத்திரமும் வாங்கிக் கொள்கிறான். இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி அந்த காரியத்தை ராஜாவுக்கு விருந்து சாலையிலே அறிவித்த போது அதை செய்ய துணிந்தவன் யார் என்று கேட்டபோது இந்த ஆமான் தான் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், அவ பாதத்தில் வெளியேன்னு சொல்லி அவன் மெத்தையில் போய் விழுந்துகிறான். பதட்டத்தில் என்ன செய்யன்னு தெரியாமல் செய்ய போய் ராஜாவின் உக்கிர கோபம் கொள்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜா ஆமானை தூக்கில் போட்ட பிறகு ராஜாவின் உக்கிரம் தணிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் சத்துரு தூக்கு மரத்தை என்ன வேணாலும் உண்டு பண்ணுவான். அவன் கொஞ்ச நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், நமக்கு விரோதமாய் அதை பண்ணுவான். நம்முடைய அலுவலகங்களாக இருக்கும், வீடுகளாக இருக்கும், பக்கத்தில் எல்லா இடங்களிலும் சத்துருவினால் நம் பல பிரச்சனைகளை அனுபவிப்போம். அது அவர்களை கொண்டு சத்துரு செய்கிற வேலை நமக்கு விரோதமாய். ஆனால் எப்போ நம் ராஜா இப்படியே தான் போயிட்டே இருக்குமோ, இதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாதான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒரு நாள் நம் சத்துருவை கர்த்தர் தூக்கில் போடுவார், நம் பரம ராஜா தூக்கில் போடுவார். அப்பொழுது அவருடைய உக்கிரம் தனியும், அப்பொழுது நமக்கு ஜெயம் கிட்டும். அதுக்கு பிறகு நமக்கு எந்த கவலையுமே இல்லை, நாம் சந்தோஷமாய் வாழலாம். அதனால் நீங்கள் பயப்படாதுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எல்லா காரியங்களும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம் தகப்பனே. அப்பா, பல்வேறு பிரச்சனைகளால் அப்பா, அண்டை வீட்டார்களால் கர்த்தாவே, அலுவலகங்களிலே அப்பா, உறவினர்களால் உடன்பிறப்புகளால் ஆண்டவரே அப்பா, பல பாடுகளை அனுபவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில் உண்ட கருத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, சத்துரு உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அப்பா நீர் நியாயம் தீர்ப்பீராக கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு அப்பா விரோதமாய் நீர் யுத்தம் பண்ணுவீராக கர்த்தாவே. அப்பா, ஆமான் தூக்கில் போடப்படுவானாக கர்த்தாவே. உம்முடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்வீராக கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தல்வீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும். இந்த ரொக்கிலை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.